ஒரு மண்ணை விட்டு போனாலும் புண்ணியம் தான். திருச்செந்தூர்ல மண்ணா இருக்கிறது முதற்கொண்டு புண்ணியம் பண்ணணும்னு திருச்செந்தூர் ஸ்தல புராணம் சொல்லுது. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, சும்மா உள்ள பாடல் இல்லை, அது உண்மை. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு பட்டரா வந்து நம்ம காட்சி கொடுக்குறாரு. சூரசம்ஹாரம் நீங்க 10 லட்சம் 12 லட்சம் பேர் பாக்குறாங்கன்னா ஒரு சூரசம்ஹாரம் பண்றாரு. அன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியாது. அவர் அந்த சூரசம்ஹாரத்தை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டார் இல்லையா? இங்க அடுத்து வரும்போது சூரசம்ஹாரம் பண்ணிப்பார். 12 பட்டர்களே பண்றாங்க. எவ்வளவு பட்டர்கள் இருந்தாலும் எல்லாரும் வேலை எடுத்துன்னு போக முடியாது. முருகனே வேலை எடுக்க முடியும். 12 கை அவருக்கு, 12 நரம்பு இருக்கும். பன்னீர் இலைன்னு சொல்லுவோம், அது இவங்கதான் கொடுக்க முடியும். வேற யாரும் கொடுத்தா அந்த விபூதிக்கு மகத்துவம் இல்லை. ஏன்னா ஆதிசங்கரனுக்கே கொடுத்து கும்பநோய் குணமாய் இருக்கு. கும்பரகுருபுரம் சாப்பிட்டு பேசும் தருணம் இருக்கு. எத்தனையோ விஸ்வாமித்திரன் கணக்கிட பண்ணியிருக்கு. அப்பேற்பட்ட திருச்செந்தூர் முருகனையும் நம்ம சுவாமியும் பிரிக்க முடியாது. ஏன்னா இங்க அவர் தான் இவருக்கு காட்சி கொடுக்கிறார். திருச்செந்தூர் போகிற அன்பர் தொடர்ந்து போக முடியாதுன்னு வருத்தப்பட்ட உடனே, நீ ஏன் அங்க போகணும், இங்கேயே உனக்கு பக்கத்திலே இருக்கப்பா, என்னை எடுத்து பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லவும் பூமியில இருந்து எடுத்து பிரதிஷ்டை பண்ணார். குமாரர் கோயில் பேர் குமாரர் கோயில். ஆனா பிரதானமான தெய்வம் கணபதி. அவருக்கு கொடிமரம், அவருக்கு சண்டேசர் எல்லாம் இருக்கும்.